வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில் எல்லோருடைய வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு வகையில் ஒரு துன்பம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு சிலருக்கு கல்யாணம் ஆகிறதுல பிரச்சனை இருக்குது, ஒரு சிலருக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுல பிரச்சனை, ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கல, நல்ல ஒரு மனைவி அமையல, நல்ல கணவன் அமையல அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் நமக்கு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர் வழியில் கூட அல்லது நமக்கு ஏதோ ஒரு சாபமோ அல்லது தோஷமோ இருக்கும்போது தான் இந்த மாதிரி அதிகப்படியான பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். அதுக்கு முக்கியமா இந்த பாவமோ தோஷமோ தீரணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த கோவிலுக்கு போங்க அப்படின்னு முதல்ல நமக்கு சொல்றாங்க. இது என்ன கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சிவபெருமானுடைய கோவில் தான். எப்படிப்பட்ட பாவமும் நீக்கக்கூடியது. முக்கியமா நமக்கு இதனுடைய தல வரலாறுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரகுண பாண்டிய மன்னனுடைய தோஷத்தையே போக்கியது இந்த கோவில் தான். அப்படி ஒரு மன்னருடைய தோஷத்தையே போக்கக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்றதால தான் இன்னைக்கும் இந்த கோவிலுக்கு நாம போனோம் அப்படின்னா எப்படிப்பட்ட பாவங்களும் தோஷங்களும் நீங்கும். முக்கியமாக பிரம்ம தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரம்மஹஸ்தி தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தோஷத்தை கூட நீக்க வல்லது, 21 தலைமுறைக்கும் இருக்கக்கூடிய சாபத்தை கூட நீக்க வல்லது அப்படின்னு இந்த கோவிலுக்கு ஒரு மிக பெரும் பெருமையே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷமான கோவில் தான் நம்ம தமிழகத்தில் இருக்குது. இந்த கோவிலை பற்றி நான் எங்கே இருக்குது, நம்ம எப்படி போகணும், எந்த நேரத்தில் இந்த கோவில் திறந்திருக்கும், இங்கே இன்னும் என்னென்னலாம் சிறப்பு, இது எல்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் இந்த கோவிலுக்கு ஏற்கனவே போயிருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காமல் உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுபோல் எனக்கு இந்த வீடியோவை பற்றி, இந்த கோவில் பற்றி தெரியாது, ஆனால் உங்கள் வீடியோவை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை பதிவிட முடியுமோ கமெண்ட் பாக்ஸில் அத்தனை முறை பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உங்களுக்கு நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பார்த்து நம்ம சரியான பரிகார பலன்கள் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எங்களால் நேரடியாக போய் பார்க்க முடியாதுன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். தொலைபேசி எண் மூலமாகவே நீங்கள் பேசும்போது கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு சொல்ல முடியும். நம்ம பார்க்கக்கூடிய இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரங்களுக்கும் 27 லிங்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோவில் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நட்சத்திர லிங்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிற கோவில்லையும் வேறுபட்டதாக இந்த கோவில் நவகிரக விக்கிரகங்கள் இருக்கக்கூடியதையும் நம்மளால் பார்க்க முடியுங்க. அதாவது இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் பழமையானது. முக்கியமான திருவிழாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் திருவிழா இதெல்லாம் நடக்கிறது இங்கே ரொம்ப சிறப்பாக இருக்கும். 89 அடிகள் கொண்ட தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய கோவில் தேரில் இந்த கோவிலினுடைய தேரும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய பிறப்பே கர்ம வினையினுடைய அடிப்படையில் தாங்க அமைஞ்சிருக்கு. நாம் அனுபவிக்கக்கூடிய இன்பமாகட்டும் துன்பமாகட்டும் எல்லாமே கர்ம வினையினுடைய காரணமாகத்தான் நடக்குது. இன்பங்களை அனுபவிப்பது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதாக நமக்கு கிடைக்காதுங்க. துன்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் தாங்கி கொள்ள கூட ஒரு சக்தி வேண்டும். அந்த அளவுக்கு நமக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய வழியில் வரும்போது ஏதோ ஒரு சாபம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான அந்த சாபத்தையே போக்கக்கூடிய கோவில் அப்படின்னு கூட இந்த கோவில் சொல்லலாம். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சையில் இருக்குங்க. அதாவது முக்கியமாக இந்த கோவிலை திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவில் சுமார் 1200 வருஷம் பழமையான இந்த கோவில் மருத மரம் தலவிருட்சமாக கொண்டது. மருத மரத்தை தலவிருட்சமாக 3 கோவில்கள் மட்டும்தாங்க கொண்டிருக்கு. வடக்கே ஸ்ரீசைலம் அப்படின்னு சொல்லக்கூடிய வடமருதூர், தெற்கே திருநெல்வேலி புடாச்சுணம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்புடை மருதூர், மூன்றாவது இந்த திருவுடை மருதூர். இந்த 3 கோவிலை தாங்க இந்த மருத மரம் தலவிருட்சமாக இருக்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கோவில் இது அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவில் சரியாக எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பகோணத்தில் இருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் மயிலாடுதுறை போகக்கூடிய வழியில் இந்த தலம் அமைஞ்சிருக்கு. கும்பகோணத்தில் இருந்து நகர பேருந்து வசதிகள் கூட இந்த கோவிலுக்கு போகிறதுக்காக இருக்குங்க. திருவிடை மருதூர் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே எல்லாருக்குமே தெரியும்.
தஞ்சையில் இருக்குது இந்த கோவிலுக்கு. நீங்கள் ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. வாழ்க்கையில் மனிதனாக பிறந்த எல்லோருமே நம்ம வசதியோடு வாழ்கிறது கிடையாது. எந்த கோவிலுக்கு நம்ம போனால் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்க்குறத விட எந்த கோவிலுக்கு போனால் நமக்கு சாபமோ பாவமோ நீங்கும், எந்த இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து போனோம்னா வாழ்க்கையில் இன்னும் நல்ல பலன் கிடைக்கும். முக்கியமாக சிலர் பிறக்கும் போதிலிருந்தே இறக்கும் வரையில் நல்ல வசதியோட வாய்ப்போடு இருப்பாங்க. சில பேர் பிறந்ததுலேருந்தே வறுமையில் வாடி இருப்பாங்க. சிலர் திடீரென பணக்காரராகவும், சிலர் திடீரென பணக்கார நிலை சரிந்து வறுமையிலையும் கஷ்டப்படுறது தான் மனிதனுடைய வாழ்க்கை. இப்படி பொருளாதார ரீதியாக மட்டும் இல்லாமல் திருமணம் தள்ளி போகுது, குழந்தை இல்லை, திருமண தம்பதியரிடையே பிரச்சனை இருக்குது, எப்போ பாரு எங்கள் வீட்டில் சண்டை பிரச்சனை, இப்படியெல்லாம் நீங்கள் இருக்கீங்களா? கண்டிப்பாக அது முன்னோருடைய வழியில் வந்த ஒரு பிரச்சனையாக கூட இருக்கலாம். இவை எல்லாமே நம்ம தீரணும் அப்படின்னா இந்த கோவிலுக்கு போகிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னோருடைய சாபம், பிரம்மஹஸ்தி தோஷம் இவை எல்லாமே தீரணும் அப்படின்னா இந்த கோவிலுக்கு போகலாம். முக்கியமாக திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரரை போய் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. இந்த தலத்தை சம்பந்தர், அப்பர், சுந்தரர் அப்படின்னு நாயன்மார்கள் பாடல் பெற்ற தலம் அப்படின்னு இந்த கோவிலை சொல்லலாம். இந்த கோவிலில் இன்னும் என்னெல்லாம் சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது, முக்கியமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாவது போக வேண்டிய கோவிலில் இந்த கோவிலும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரணமாகவே பழமை வாய்ந்த கோவில்கள் எதுவுமே இன்னைக்கு காலகட்டத்தில் நம்மளால் போக முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடியவர்கள் எவ்வளவோ பேர் இருப்பாங்க. முக்கியமாக இந்த மாதிரி கும்பகோணத்தில் நிறைய கோவில்கள் இருக்குது. அதாவது எப்படிப்பட்ட தோஷத்தையும் போக்கக்கூடிய கோவில்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய இருக்குது. இந்த கோவிலுடைய நம்ம தல வரலாறாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகத்தியர் முனிவர்களோடு இடைமருதூர் வந்து சேர்றாங்க. அப்போது உமாதேவியை நினைத்து தவம் செய்கிறாங்க. உமையும் முனிவருக்கும் காட்சி தராங்க. முனிவர்கள் முறைப்படி இறைவனையை வழிபட்டு இறைவனையும் காண வேண்டும் அப்படின்னு கூற உமையம்மை முனிவருக்காக இறைவனை எண்ணி சிவத்தவம் இருக்கிறார். இறைவன் உமையினுடைய தவத்திற்கு இறங்கி உமைக்கும் முனிவர்களுக்கும் இந்த இடத்துல காட்சி கொடுக்குறாங்க. காட்சி தந்துட்டு ஜோதிலிங்கத்தை இறைவனே வழிபடலானார் அப்படின்னு சொல்லுவாங்க. வியப்பு கொண்டு உமையும் இறைவனை பிரம்மன் முதலானோர் தங்களுடைய வழிபடுவதன் முறை அப்படி இது எல்லாமே சொன்னாங்களாம். தாங்கள் தங்களையே வழிபடுறீங்களே அப்படின்னு சொல்லி வினவ அதற்கு சிவபெருமான் விளக்கமும் கொடுக்குறாரு. முக்கியமாக இந்த திருவிடைமருதூர் தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்பு பார்த்தது போல் வரகுண பாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாண்டிய நாட்டு அரசனுடைய வாழ்க்கை சம்பந்தமாக இந்த கோவிலை ஒப்பிட்டு சொல்லுவாங்க. ஒரு முறை வரகுண பாண்டியன் அருகில் இருக்கக்கூடிய காட்டுக்கு வேட்டையாட போகிறாரு. மாலை நேரம் முடிஞ்சிருச்சு. இரவு தொடங்கக்கூடிய நேரத்தில் அரசன் குதிரை மேலே ஏறி திரும்பி வந்து கொண்டு இருக்கும்போது வழியில் உறங்கி கொண்டிருந்த ஒரு அந்தணனை பார்க்குறாரு. குதிரையின் கால்களில் மிதிப்பட்டு இறந்துடுவான் அப்படின்னு சொல்லி இந்த அந்த அந்தணன் இறந்து போகிறான். இது சம்பவம் அவன் அறியாமல் நடந்திருக்கு. ஆனாலும் அந்த அந்தணனை கொன்றதால அரசனை பிரம்மஹஸ்தி தோஷம் பற்றிக்குது. அதாவது என்னதான் தெரியாமல் செஞ்சாலும் கூட அவருக்கு அந்த தோஷம் வந்துடுது. அதோடு அந்தணனுடைய ஆவியும் அரசனை பற்றிக்குது. சிறந்த சிவபக்தனான வரகுண பாண்டியன் மதுரை சோமசுந்தரனாரை வணங்கி இவற்றில் இருந்து விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாராம். அதே போல் மதுரை சோமசுந்தரரும் அரசருடைய கனவுல தோன்றி திருவிடைமருதூர் சென்று இங்கு தன்னை வழிபடுமாறு சொன்னாராம். எதிரி நாடான சோழ நாட்டில் இருக்கக்கூடிய திருவிடைமருதூருக்கு எப்படி போகிறது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தாராம். அரசருக்கு தன்னுடைய நாட்டின் மேலே சோழ மன்னன் படையெடுத்து வந்திருக்கக்கூடிய செய்தி கிடைக்குது. சோழ மன்னனோடு போருக்கு சென்ற வரகுண பாண்டியன் சோழ மன்னனை போரில் தோற்கடித்து சோழ நாடு வர துரத்தி சென்றாங்களாம். அப்போது திருவிடைமருதூர் சென்று இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபட ஆலயத்தில் இருக்கக்கூடிய பிரதான கிழக்கு வாயில் வழியாக நுழையிறாங்க. வரகுண பாண்டியனை பற்றியிருந்த பிரம்மஹஸ்தியும் அந்தனுடைய ஆவியும் அரசனை பின்தொடர்ந்து கோவிலுக்குள்ளே செல்ல தைரியம் இல்லாமல் வெளியவே தங்கிடுச்சான். அரசன் திரும்பி வரும்போது மறுபடியும் அவனை பிடித்து கொள்ளலாம் அப்படின்னு காத்திருந்தாங்களாம். ஆனால் திருவிடைமருதூர் இறைவனோ வரகுண பாண்டியனை மேற்கு வாயில் வழியாக வெளியேற சொல்லும்படி அசரரியாக ஆணையிட்டு அவருக்கு அருள் புரிகிறாரு. அரசனும் பிரம்மஹஸ்தி நீங்கியவனாக பாண்டிய நாடு திரும்புகிறாரு. இதை நினைவு கூறும் வகையில் தான் இன்றைக்கும் இந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் பிரதான கிழக்கு வாயில் வழியாக உள்ளே போய் மேற்கு வாயிலில் அம்மனுடைய சன்னதி கோபுர வாயிலாக வெளியே வரக்கூடிய முறையை இன்றைக்கும் கடைபிடிக்கிறாங்க.
இந்த கோவிலில் சிலையாக விட்டிருக்கக்கூடிய பிரம்மஹஸ்தியை நாம் கிழக்கு கோபுர வாயில் வழியாக உள் நுழைவுடன் முன்மண்டபத்தில் இடதுபுறம் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறத பார்க்க முடியும். அதே போல் மன்னர் சென்ற வழியில் மீண்டும் திரும்பி வருவார் அப்படின்னும் அவரை மீண்டும் பிடித்துக்கலாம் அப்படின்னு பிரம்மஹஸ்தி அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது ஐதீகமாகவே சொல்கிறாங்க. சுமார் 1200 வருடங்களுக்கு மேலான பழமையான ஒரு ஆலயம் இந்த ஆலயம். முக்கியமாக நெடிதுயர்ந்த கோபுரங்களும் நீண்ட பிரகாரமும் கொண்டு காட்சியளிக்கக்கூடிய இந்த ஆலயம் மத்தியாருஜ்யம் என்று வழங்கப்படுகிறது. மூர்த்தம், தலம், தீர்த்தம் அப்படின்னு 3னுடைய சிறப்புகளையே இந்த ஒரு கோவில் பெருமை எடுத்துரைக்குது. அந்த வகையில் இந்த திருவிடைமருதூர் இறைவன் அருள்மிகு மகாலிங்கேஸ்வரர் சுவாமியினுடைய சிறப்புகள் கணக்கில் அடங்காத தேரோடும் 4 வீதிகளின் கோடிகளிலும் விஸ்வநாதர், ஆத்மநாதர், ரிஷிபுரீஸ்வரர் மற்றும் சொக்கநாதர் ஆகியோருக்கு 4 சிவாலயங்களும் நடுவில் மகாலிங்க பெருமாளும் அமர்ந்திருக்கிறதால இந்த தலம் பஞ்சலிங்க தலம் அப்படின்னும் அழைக்கப்படுது. மேற்கே அமைந்திருக்கக்கூடிய சொக்கநாதர் ஆலயத்திற்கு தனி பெருமை ஒன்றும் இருக்குது. மழை இல்லாமல் வறட்சியால் வருந்தக்கூடிய காலங்களில் இந்த பெருமானுக்கு சிறப்பாக பூஜை வழிபாடுகள் செய்து மேகராகுறிச்சி பண்களில் அமைந்த தேவார பதிகங்களை பாராயணம் செய்கிறதால மழை பொழிவது இன்றைக்கும் இங்கே நடக்கக்கூடிய ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாடல் கேட்டு மழை வருதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் இன்றைக்கும் இது இங்கே நடக்குது. இந்த கோவில் 3 பிரகாரங்களை கொண்டதாகவும் இந்த 3 பிரகாரங்களையும் வலம் வருவதால் மிகவும் புனிதமானதாகவும் கருதப்படுது. அஸ்வமேதம் பிரகாரம் அப்படின்னு வெளிப்பிரகாரம் சொல்லப்படுது. இந்த பிரகாரத்தில் கோவிலை வலம் வருதல் அஸ்வமேத யாகம் செய்த பலனை கூட சொல்லுது அப்படின்னு புராணங்கள் வழியாக சொல்கிறாங்க. அஸ்வமேத யாகம் அப்படின்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது மிகப்பெரிய புண்ணிய பலனை சேர்த்தக்கூடிய ஒரு உன்னதமான யாகம். இது சாதாரணமாக எல்லாராலையும் செஞ்சிட முடியாதுங்க. இது நம்ம நிறைய புராணங்கள் வழியாக இந்த யாகத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். கொடுமுடி பிரகாரம் அப்படின்னு 2வதும் மத்தியில் இருக்கக்கூடிய பிரகாரமும் சொல்கிறாங்க. இந்த பிரகாரத்தை வலம் வந்தோம் அப்படின்னா சிவபெருமான் குடியிருக்கக்கூடிய கைலாச பர்வதத்தை வலம் வந்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் இன்றைக்கும் நிறைய பேர் இந்த பிரகாரத்தை வலம் வர்றாங்க. அதே போல் பிரணவ பிரகாரம் அப்படிங்கிறது 3வதாக சொல்லலாம். அதாவது இந்த பிரகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரகாரத்தை வலம் வர்றதால எப்படிப்பட்ட விஷயத்தில் இருந்தும் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் சுயம்புலிங்க மூர்த்தியாக காட்சி கொடுக்குறாரு. முக்கியமாக இறைவன் மகாலிங்கேஸ்வரர் தன்னைத்தானே அர்ச்சித்து கொண்டு பூஜை விதிகளை சப்தரிஷிகள் மற்றும் இருக்கக்கூடிய முனிவர்களுக்கு போதித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இறைவனும் தன்னைத்தானே அர்ச்சித்திருக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி ஒரு சம்பவம் கூட இந்த கோவிலில் நடந்தது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இன்றைக்கும் பார்க்கப்படுதுங்க. மார்க்கண்டேய முனிவருக்கு அவருடைய விருப்பப்படி அர்த்தநாரீஸ்வரர் உருவத்தில் இந்த தலத்தில் இறைவன் காட்சி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த கோவில் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாங்க. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோவில். நம்ம தமிழகத்தில் இந்த மாதிரி ஏராளமான பழமையான நிறைய கோவில்கள் இருக்குது. இருந்தாலும் நம்மளால் எல்லா கோவிலுக்குமே போக முடியறதில்ல. உங்களுக்கு நேரம் கிடைக்கிது அப்படின்னா முக்கியமாக இந்த கோவிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. அதாவது இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தஞ்சை மாவட்டத்தில் திருவிடைமருதூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோவிலை பற்றி தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம். கும்பகோணத்திலிருந்து போனீங்க அப்படின்னா 9 கிலோமீட்டர்லேயும், தஞ்சை 40 கிலோமீட்டர்லேயும், ஆடுதுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் தூரத்துலேயும் நம்மளால் போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் எந்த நேரத்தில் திறந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை நேரத்தில் இந்த கோவிலுக்கு போகிறது காலை 6 மணியிலிருந்து 11 மணி வரையிலும், மாலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் இந்த கோவில் திறந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இங்கே திருவிழாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் வரக்கூடிய தைப்பூசம். இந்த தைப்பூசம் தொடர்ந்து 10 நாட்கள் நடக்கக்கூடிய திருவிழாக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். வைகாசி மாதம் வசந்த உற்சவ பெருவிழா, இதுவும் 10 நாட்கள் நடக்கிறத பார்க்க முடியும். இந்த திருவிழாக்களில் நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இந்த திருவிழாக்களை கலந்துக்கிறதுக்காகவே ஏராளமான மக்கள் இங்கே வரக்கூடியதையும் நம்மளால் பார்க்க முடியும். இதுபோல் ஆச்சரியமான கோவில்களை நீங்களும் உங்கள் ஊரில் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே அற்புதமான திருவிடை மருதூர் கோவில் பற்றி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.